Dear students, this is Madan Kumar in 12th Mathematics, 11th chapter, Probability, exercise 11.3, based on continuous distributions. First question, the probability density function of x is given by f of x equal to kx e power minus 2x for x greater than 0, 0 for x less than or equal to 0, find the value of k. ஸோ இதுக்கு முன்னாடி 11.1ல் ரேண்டம் வேரியபிள் அண்ட் இன்வெர்ஸ் எலிமெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டில் வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். அதில் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்டு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி சொல்லுவாங்க. அது அதுலேயும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ரெண்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல் பாசிபிள் வேல்யூஸ் இன் ஏ சடன் கிவன் லிமிட், அதுதான் கண்டினியூஸு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் summation, not summation, integration minus infinity to plus infinity f of x dx equal to 1. So here the function is start with greater than 0. So அதனால் 0 to minus infinity to plus infinity 0. இந்த சைடு தான் இருக்குது, இந்த சைடு கிடையாது, இதை விட்டுலாம். நாங்கள் 0ன்னு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனை. ஸோ 0 to infinity kx e power minus 2x dx. ஸோ 0 to infinity x power 1 e power minus 2x. நம்ம இங்கே வந்து காமா இன்டர்வல் யூஸ் பண்ண போகிறோம். x power n e power minus ax dx equal to n factorial divided by a power n plus 1. Here n is 1 factorial. So n equal to 1, 1 factorial divided by a is 2. 2 power 1 plus 1, 2 squared, that is 4. 1 by 4 cross multiply பண்ணிங்கன்னா 4 மாறிடும். So k equal to 4. So அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா f of x equal to k 4x e power minus 2x if x greater than 0, 0 if x less than or equal to 0. Then second sum, the probability density function of x is f of x, x 0 to 1, 2a minus x, x become 1 less than or equal to x less than 2, 0 otherwise கொடுத்துருக்காங்க. We have to find the value of probability of 0.2 less than x less than 0.6. So 0.2, 0.6 எங்கே வரும் அப்படின்னா இந்த லிமிட்குள்ளே தான் வரும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து f of x வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். x squared by 2 integrate பண்ணிங்கன்னா 0.2, 0.6, 0.6 squared 0.36 by 2 minus 0.2 whole squared வந்து 0.04 by 2. upper limit minus lower limit. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.16 கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் ரோமன் லெட்டர் 1.2 less than or equal to x less than or equal to 1.8. 1.2 வந்து ஆக்சுவலி செகண்ட் லிமிட்டில் வந்துச்சு, இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே தான் 1.2 to 1.8 இருக்குது. ஸோ எங்கள் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 minus x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 2x minus x squared by 2ன்னு வந்துடும். லிமிட் 1.2, 1.8. அப்பர் லிமிட் 2 into 1.8 minus 1.8 whole squared by 2 minus lower limit 2 into 1.2 minus 1.2 whole squared by 2. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.30 is the final answer. நெக்ஸ்ட்டு 0.5 less than or equal to x less than 1.5. 0.5ன்ற வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனில் வரும், ஃபஸ்ட் ஒனில் வரும். 1.5 வந்து இதில் வரும். ஸோ இது ரெண்டாக பிரிக்கணும் நம்ம. ஸோ 0.5 to 1.5 f of x dx equal to 0.5 to 1 x dx plus 1 to 1.5 2 minus x dx. ஸோ இந்த லிமிட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் வந்து x, இந்த லிமிட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் வந்து 2 minus x. ஆஃப்டர் இன்டெகிரேஷன் x squared by 2 0.5 to 1, 2x minus x squared by 2 1 to 1.5. ஸோ அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் வந்து 0.5. அதே போல் அப்பர் லிமிட் 1.5 மைனஸ் லோயர் லிமிட் 1. ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் we will get 0.75. So third one answer. Third question, suppose the amount of milk sold daily at a milk booth is distributed with a minimum of 200 liters and maximum of 600 liters with probability density function f of x equal to k 200 less than x less than or equal to x less than or equal to 600, 0 otherwise. ஸோ ஒரு மில்க் பூத்தில் மில்க் விற்கிறதுக்கான 200 to 600 இருந்ததுன்னா என்னென்னா கேன்னு கொடுத்துருக்காங்க. 200 கீழே இருந்தாலும் 0 தான், 600 மேலே இருந்தாலும் 0 தான். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ஃபார் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சமேஷன் not summation, integration minus infinity to plus infinity f of x dx equal to 1. இங்கே லிமிட்டு கொடுத்துட்டாங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி to plus infinity 200 to 600 k dx இன்டெகிரேட் பண்ணுறோம்.
கே கான்ஸ்டன்ட் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸாக மாறிடும். லிமிட் 600 200. ஸோ அப்பர் லிமிட் 600 மைனஸ் லோயர் லிமிட் 200. ஸோ 400 வரும். அது அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா 1/400 மாறிடும். நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னென்னா அந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்போ கண்டினியூஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நம்பர் லைன் போட்டுக்கலாம். -∞ +∞, 200 to 400, 600. So -∞ to 200 there is no function, and 200 to 600 there is a function x, that is 1/400. above 600 0, less than 200 ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 200க்கு முன்னாடி என்னென்னா there is no function. அதனால் ஃபார்முலா -∞ to x f of u du is the formula. ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனே கிடையாது, அதனால் எக்ஸ் வந்து இந்த இடத்துல 0. ஸோ எக்ஸ் 0ன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு $200 <= x <= 600. இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து -∞ to x f of u duன்னு வரும் இன்டெகிரேஷனில். இதை எப்படி ஸ்பிட் பண்ணோன்னா -∞ to 200 வரைக்கும் எடுத்துக்கணும். அடுத்து 200 to 600 இல்லை, 200 to என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 600. இப்போ 200 to 600 எடுக்கக்கூடாது, 200 to 600, இன் பிட்வீன் 200 to 600 அந்த லிமிட்டுக்குள்ளே ஆல் பாசிபிள் வேல்யூ. இந்த எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ -∞ to 200 அங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து கிடையாது, 0. இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ வந்து 1/400. அதனால் இந்த இடத்துல 1/400 duன்னு போட்டுக்கலாம். ஸோ 1/400 வச்சுருங்க. du இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா யூன்னு வந்துடும். லிமிட் எக்ஸு 200. ஸோ x - 200 400 உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா x/400 - 200/400 1/2ன்னு வந்துடும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக நம்ம இப்படி பார்த்துட்ருக்கோம். -∞ 200, அடுத்து 600 பார்த்தோம். இப்போ நம்ம +∞ பார்க்க போகிறோம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கணும் 0. இந்த லிமிட் எடுக்கணும். அதோட ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லிமிட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ > 600 -∞ இன்டெகிரேஷன் -∞ to x f of u du -∞ to 200. ஏன்னா இது கண்டினியூஸ், அதனால் ஸ்டார்டிங்லேருந்து எடுப்போம். f of u du 200 to 600 f of u du ப்ளஸ் 600 to x f of u du. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த லிமிட்லேயும் 0. ஸோ இங்கே மட்டும்தான் இருக்குது. 200 to 600 இதோட ஆன்சர் 1 வரும். ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. 1/400 du பிகம் யூன்னு மாறிடும். du இன்டெகிரேட் பண்ணால் யூன்னு மாறிடுச்சு. 600 - 200, 400 × 400 கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ f of x = 1. ஸோ நம்ம இப்போ இந்த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். 0 எப்போ 0னா <200 0. x/400 - 1/2 எப்போனா 200 to 600, இன் பிட்வீன் 200 to 600. 1 எப்போனா < 600. ஸோ இதுதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 300 to 500. 300 to 500னா இன்டெகிரேஷன் 300 to 500 f of u du. ஸோ 200 to 600க்கு நடுவில் தான் 300 to 500 இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் என்னென்னா 1/400 தான் யூஸ் பண்ணும். எக்ஸோட வேல்யூ 1/400 அதை யூஸ் பண்ணுங்கள். 500 - 300 200/400 ஆன்சர் 1/2. இல்லை நம்ம இதை இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். f of பெரிய வேல்யூ f of b - f of e யூஸ் பண்ணியும் போடலாம். அப்படி போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஃபங்க்ஷன் வந்து x/400 500/400 - 1/2 300/400 - 1/2ன்னு கிடைக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி நம்ம போடலாம். அப்படியே அதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். 1/2 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் X is given by f of x = k × e power - x/3 for x greater than 0, 0 for x less than or equal to 0. Find the value of k. First one. Second one, the distribution function. Third one, x less than 3. Fourth one, 5 less than or equal to 6. Next, x less than or equal to 4. ஸோ 5 ரோமன் லெட்டர் இருக்குது. ஸோ கே கண்டுபிடிங்கன்னா இது ஒரு பிடிஎஃப்னு சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ -∞ to +∞ f of x dx = 1, k × e power - x/3 dx = 1,
கே கான்ஸ்டன்ட் வெளில வச்சுருங்க. e பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா e பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ டிவைடட் பை மைனஸ் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு 1. லிமிட் வந்து 0லேருந்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் 0 to infinity யூஸ் பண்ணுறோம். ஸோ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் e பவர் 0ன்னு வரும். இந்த மைனஸ் ஒன் பை த்ரீ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா மைனஸ் 3kன்னு மாறிடும். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, e பவர் 0 வந்து மைனஸ் e பவர் 0 வந்து மைனஸ் 1. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3k ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு 1/3. அதை எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க f of xல. இப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் f of x இஸ் ஈக்குவல் டு p of x less than or equal to x மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 0க்கு முன்னாடி இன்ஃபினிட்டி, 0 to இன்ஃபினிட்டியில் மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு less than or equal to 0. There is no function in less than or equal to 0, therefore f of x equal to 0. Cumulative distribution less than 0 is 0. Then greater than 0. Greater than 0 வரும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒரு லிமிட்டு, 0 to x, 0 to இன்ஃபினிட்டி போடக்கூடாது, 0க்கு இன்ஃபினிட்டிக்கு இடையில இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதனால் 0 to x. ஃபஸ்ட்டு லிமிட் வந்து 0, ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே வந்து 1/3 e பவர் எக்ஸுன்றதை நம்ம என்ன பண்ணிங்கன்னா யூவாக மாற்றிக்கணும். ஃபங்க்ஷன் யூவில் இருக்குது, ஃபார்முலா யூவாக இருக்குது, e பவர் மைனஸ் u/3ன்னு மாற்றிக்கணும். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறோம். 1/3 e பவர் மைனஸ் u/3 பை மைனஸ் 1/3. மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/3 கேன்சல் ஆகிடும், ஆன்சர் -1. எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா e பவர் மைனஸ் x/3 மைனஸ் e பவர் மைனஸ் 0. மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் e பவர் x/3. therefore cumulative distribution function is 1 minus e power minus x/3 when x greater than 0, 0 when x less than or equal to 0. So p of x less than 3, that is p of x less than or equal to 3. Continuously less than or equal to எல்லாமே ஒன்று தான். ஸோ தட் இஸ் நத்திங் பட் f of 3. அந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3/3ன்னு வந்துடும். e பவர் மைனஸ் 1, தட் இஸ் 1/e பவர் 1. எல்சிஎம் பார்த்திங்கன்னா e மைனஸ் 1/eன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வேல்யூ ஃபோர்த் ஒன் 5 less than or equal to x இருக்குது. அதை வந்து நம்ம x greater than or equal to 5ன்னு மாற்றிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம greater than or equal to 5னா ஆக்சுவலி இப்படி இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து 0லேருந்து இங்கே வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே 5க்கு மேலே நம்மளுக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் ப்ராபபிலிட்டியிலேருந்து இந்த 5க்கு முன்னாடி இருக்க வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அதனால தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1. ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ், அங்கே ஈக்குவல் இருக்கிறதால இங்கே ஈக்குவல் டு போடக்கூடாது. எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் 5, லெஸ் தென் 5னாலும் அது லெஸ் தென் ஈக்குவல் டு 5 மாற்றிக்கலாம். தட் இஸ் நத்திங் பட் f of 5. இந்த இடத்துல f of 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 மைனஸ் e ஆஃப் மைனஸ் 5/3ன்னு வரும். நெக்ஸ்ட் சம் x less than or equal to 4, f of 4. இந்த இடத்துல xக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தென் ஃபிஃப்த் சம், if x is the random variable with the probability density function f of x is given by f of x is equal to x plus 1 minus 1 less than or equal to x less than 0 minus x plus 1 0 less than or equal to x less than 1 0 otherwise, then find first one distribution function, that is cumulative distribution function. Then second question, minus 0.5 less than or equal to x less than or equal to 0.5. so ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் நம்ம. ஸோ அந்த லிமிட் போட்டுக்கிட்டோம். ஸோ -1க்குள்ளே என்னென்னா 0, -1 to 0ல் வந்து ஆன்சர் x + 1, அண்ட் 0 to 1ல் x மைனஸ் x + 1, 1 to இன்ஃபினிட்டியில் 0. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், -1க்கு முன்னாடி கண்டுபிடிப்போம். அங்கே ஃபங்க்ஷனே கிடையாது, 0 போட்டுக்கலாம். அடுத்து -1 to 0 கண்டுபிடிப்போம். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா -infinity to -1, -1 to x. ஸோ 0ன்றது இன்பிட்வீன், -1 to 0ன்றது இன்பிட்வீன். அதனால் அந்த ஃபங்க்ஷன் அது வந்து டேரெக்டாக 0ன்னு சொல்லக்கூடாது, இன்பிட்வீன் சம் ஃபங்க்ஷன் x. அதனால தான் -1 to xன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு லிமிட் வந்து 0, அதனால் 0 போட்டோம். -1 to x u + 1. ஏன் u + 1னா இங்கே கொஸ்டினில் வந்து x + 1 கொடுத்துருக்காங்க, வேரியபிள் மாற்றிக்கிறோம் நம்ம யூவாக, அதனால் u + 1 யூஸ் பண்ணுறோம். u²/2u, ஸோ -1x இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்பர் லிமிட் x²/2x, லோயர் லிமிட் -(1²/2 -1/2) -(-1 + 1) ஆகிடுச்சு. ஸோ டேரெக்டாக போட்டிருக்கேன் நான், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். தென் we have x²/2 + x +1 -1/2, ஆன்சர் 1/2ன்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்னென்னா 0 to 0 less than or equal to x less than 1 அப்படின்றது.
அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன் எஃப் ஆஃப் யூ டியூ மைனஸ் 1 to 0 எஃப் ஆஃப் யூ டியூ அண்ட் 0 to 1 எடுக்கக்கூடாது, 0க்கு 1க்கு இடையில இருக்க ஒரு ஃபங்க்ஷன். அப்போ 0 to எக்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 0 ஆகிடும். இதோட வேல்யூ வந்து u + 1 போட்டுக்கலாம். இதோட வேல்யூ வந்து மைனஸ் u + 1, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் இன்டெகிரேஷன் u² + u மைனஸ் 1 0ன்னு வந்துடும். மைனஸ் u²/2 + u 0 to எக்ஸ்னு வந்துடும். ஸோ அப்பர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் லோயர் லிமிட் வந்து மைனஸ் 1² + 1/2 மைனஸ் 1. இங்கே வந்து அப்பர் லிமிட் வந்து மைனஸ் x²/2 + x, லோயர் லிமிட் 0. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 மைனஸ் x²/2 + x இஸ் cumulative distribution function. தென் greater than or equal to 1, greater than or equal to 1 திருப்பி நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸ் 1 to மைனஸ் 1 மைனஸ் இன்ஃபினிட்டி to மைனஸ் 1 மைனஸ் 1 to 0 0 to 1 அடுத்தது 1 to infinity. அது வரைக்கும் கொண்டு போனால் 1 to infinity சொல்லக்கூடாது, 1 to x. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி to மைனஸ் 1 மைனஸ் 1 to 0 0 to 1 1 to x. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 0 போட்டோம். u + 1 இங்கே மைனஸ் u + 1, இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து 0. ஸோ அதனால் லாஸ்ட்டில் ஒரு 0 போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட்டில் ஒரு 0 போட்டிருக்கேன். இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரணும். u²/2 + u மைனஸ் u²/2 + u மைனஸ் 1 to 0 0 to 1. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 0 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 1/2 மைனஸ் 1, ஏன்னா மைனஸ் 1 அதனால் இங்கே வந்து மைனஸ் 1/2 + 1 0 போட்டிங்கன்னா 0 வரும். ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் we will get total probability is equal to 1. இப்போ நம்ம குமுலேட்டிவாக வந்து செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இன்டர்வல்ஸில் எழுத போகிறோம். 0 x less than minus 1 x² + x + 1/2 minus 1 less than or equal to x less than 0 1/2 minus x²/2 + x 0 less than or equal to x less than 1 x greater than or equal to 1. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு மைனஸ் 0.5 less than x less than or equal to 0.5 f of b minus f of e. ஸோ இந்த பாயிண்ட் எங்கே வருதுன்னா இதுக்குள்ளே தான் வருது. ஸோ ப்ளஸ் 0.5 ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், ஏன்னா இது வந்து மைனஸ் 0.5 வரும், இது ப்ளஸ் 0.5. மைனஸ் 0.5க்கு இதை யூஸ் பண்ணோம், தட் இஸ் எஃப் ஆஃப் ஏக்கு, இது எஃப் ஆஃப் பிக்கு. ஸோ 1/2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுமோ 0.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.25/2 ப்ளஸ் 0.5. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 0.5 போது ப்ளஸ் 0.25 மைனஸ் 0.5 ப்ளஸ் 1/2. ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த மைனஸ் நம்ம இது 0.5 இதுவும் 0.5 டோட்டலாக 1 போட்டேன். மைனஸ் 0.25/2 அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் 0.25 வந்துடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா 0.5 இஸ் 1/2 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வருது, இது நத்திங் பட் 0.5/2 தட் இஸ் 0.25. 1 minus 0.25 is nothing but 0.75. Next, sixth sum. If x is the random variable with the distribution function f of x given by f of x is equal to capital F of x is equal to 0 minus infinity less than x less than 0 1/2 x² plus x 0 less than or equal to x less than 1 less than or equal to x less than infinity. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கேட்குறாங்க. ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டாங்க, இதுக்கு முன்னாடினா டிஸ்ட்ரிபியூஷனை கேட்பாங்க, டென்சிட்டி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ஒரு இன்டர்வல் 0.3 to 0.6 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போயுமே குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லைனா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ டிஃபரன்சியேஷன் பண்ணலாம். இது ஆல்ரெடி அவுட்டு. ஸோ 1/2 x² 2x + 1 2x + 1 1/2 அப்படியே இருக்கும். 1 டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா 0. இதுதான் நம்மளுடைய டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு இடத்துல 0 இருக்குது, அதை கட் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிடலாம். 1/2 × 2x + 1 0 less than or equal to x less than 1 0 அதர்வைஸ் மற்ற எல்லா இடத்துலையும் அது 0ன்னு சொல்லிடலாம். அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது 0.3 to 0.6. இந்த லிமிட் வந்து இதுக்குள்ளே தான் வரும். ஸோ எஃப் ஆஃப் பி வந்து 0.6 மைனஸ் எஃப் ஆஃப் பி வந்து 0.3. ஸோ நம்ம ஆன்சரில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/2 × 2 × 0. இங்கே சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, இங்கே தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். 0.6 the whole square 0.36 + 0.6
minus 1 by 2 into 0.3 the whole squared plus 0.3 அப்படின்னு வரும். இது வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன், இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ 1 by 2 காமன் ஆத்திங்கன்னா 0.42 வந்துடும், 0.96 வரும், நாட் 42. ஏன்னா அது 0.6 ப்ளஸ் 0.36 டோட்டலாக 0.96, 0.09 ப்ளஸ் 0.39 ஆகிடும். ஆக்சுவலி அது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 96லேருந்து 39 மைனஸ் பண்ணும்போது 0.57 by 2 இஸ் நத்திங் பட் 0.285. இதோட எக்ஸசைஸ் 11.3 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ கண்டினியூஸில் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது பார்க்கலாம். எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க தமிழில், இ ஆஃப் எக்ஸ், அதாவது மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சராசரின்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுவே வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். வேரியன்ஸ் வேணும்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம், 11.4. தேங்க்யூ.